2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதகமான பலனை தரப்படுதா இல்லை பாதகமான பலனை தரப்படுதான்னு பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்கள் சொன்னீங்கனாலே பார்த்தீங்கன்னா குரு பகவானோட அம்சம் இருக்கவங்க, பொறுமையும் நிதானமும். சரிங்களா? சில பேருக்கு கோவம் வந்துடும் சட்டுன்னு. எல்லாரும் சொல்லுவாங்க குரு பகவான்னா பொறுமையாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஒரு எல்லையில் கோவம் வரும்ல. ஸோ அது போல பார்த்தா தனுசு ராசி அன்பர்கள் பாசம் வச்சாங்கன்னா அவங்கள மாதிரி பாசம் வைக்கிறதுக்கு ஆளையில் கோவப்பட்டாங்கன்னா உடனே மூஞ்ச காட்டிடுவாங்க. அவங்களுக்கு இந்த தை மாதம் வழி பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தை மாதம் அவங்களுக்கு வழி பிறக்க போகுது அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட 2ஆம் பாவத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுதுன்னா வருமானத்திற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு. கணவன் மனைவி, சரிங்களா, வாழ்க்கை துணையின் பெயரில் ஒரு புதிய தொழில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்ப தொழில், குடும்பத்தில் வம்ச வழியாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலை நாட்டு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் அனுகூலங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி வரக்கூடிய பணத்தை வச்சு சொந்தமாக ஒரு வீடு வாங்குங்க. வீடு பழைய வீடாக தான் இருக்கணும், கட்டி முடிச்ச ஒரு வீடாக இருக்கணும், அல்ல பழைய பாழடைஞ்ச வீடாக இருக்கலாம். புதிய வீடுகள் வாங்கும் அமைப்பு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இல்லை தற்பொழுது. ஸோ புதிய வீடு வாங்கும் எண்ணத்தை தவிர்த்து பழைய வீடுகள் வாங்குவது உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் தரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம்.